வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 164 தொகுதிகளில் அதிமுக போட்டி வெளியானது ஒரு உத்வேச பட்டியலை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக 164 தொகுதிகளில் போட்டியிட போகிறதாகவும் அந்த கட்சியோட உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் இதுதான்னு சொல்லி அதிமுகவோட ஐடி விங்கை சேர்ந்த நபர் வெங்கடேஷ் அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தல் வர ஏப்ரல் மாதம் நடைபெறும். இந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி, திமுக கூட்டணி, தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி 4 முனை போட்டி நிலவி வந்துட்டு இருக்குது. இந்த தேர்தலில் அதிமுகவோட சார்பில் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அந்த கட்சியோட நிறுவனர் நடிகர் எம்ஜிஆரோட பிறந்த நாளான பிப்ரவரி 17ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி வேட்பாளர்களோட பட்டியலை அதிமுக வெளியிடும்னு சொல்லப்படுது. அதிமுக 164 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும் அதிமுகவோட முக்கிய பிரமுகர்கள் போட்டியிடுற முதல் உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இதை அம்மா எக்ஸ்பிரஸ் நாளிதழும் வெளியிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவோட சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்க வேட்பாளர்களை 95% பேர் உறுதி செய்யப்பட்ட இந்த பட்டியலினாலும் இதை அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்க முடியாது. முதல் கட்ட 41 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி, கேப்பனஹள்ளி, நத்தம் விஸ்வநாதன், நத்தம் திண்டுக்கல் சீனிவாசன், திண்டுக்கல் SP வேலுமணி, தொண்டாமுத்தூர் தங்கமணி, குமாரபாளையம் ஜெயக்குமார் ராயபுரம், CV சண்முகம் விழுப்புரம், வளர்மதி ஆயிரம் விளக்கு, RP உதயகுமார் திருமங்கலம், CV விஜயபாஸ்கர் விராலிமனை, தம்பித்துறை பகூர், BR செந்தில்நாதன் சிவகங்கை, சோழிங்கநல்லூர் KP கந்தன், S அப்துல் ரஹீம் ஆவடி, R வரதராஜ் விருதுநகர், இந்த மாதிரியான டாக்டர் திருப்பதி திருப்பத்தூர், கோ செந்தில்குமார் வாணியம்பாடி, இந்த மாதிரியான அதிகாரப்பூர்வமற்றவைன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அதிமுகவோட சார்பில் வெளியாகிற இந்த பட்டியலே சரியானதுன்னு சொல்லியும் 164 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. எப்படின்னா மீதம் இருக்க 70 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுமான்ற கேள்வியும் எழுந்திருக்கு தற்போது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேயும் சில முக்கியமானது தம்பித்துறை பகூர், R காமராஜர் நன்னிலம், OS மணியன் வேதாரண்யம், KP அன்பழகன் பாலக்காடு, KC வீரமணியன் ஜோலார்பேட்டை, MR விஜயபாஸ்கர் கரூர், கடம்பூர் ராஜு கோவில்பட்டி, சே தாமோதரன் கிணத்துக்கடவு, சோமசுந்தரம் காஞ்சிபுரம், மரகதம் குமாரவேல் மதுராந்தகம், சிட்லபாக்கம் ராஜேந்திரன் தாம்பரம், மந்தனபுரம் K பழனி அவர்கள், சோழிங்கநல்லூர் KP கந்தன் அவர்கள், S அப்துல் ரஹீம் ஆவடி, R வரதராஜன் விருதுநகர், SRK அப்பு காட்பாடி இப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.